ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே நம்ம மீல் மேக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் மீல் மேக்கரை கடாயில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க. தேவையான அளவு லைட்டாக உப்பும் சேர்த்து அது கூட கொதிக்க விட்டு அந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இவ்வளவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை, பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, ஸ்டார் பூ இவ்வளவும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த மசாலாவையும் உள்ளே போட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மிளகுலாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கனால நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மீல் மேக்கரை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெந்நீரில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம்ல அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி கூட ஆட் பண்ணிடலாம். போட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி உப்பும் தேவையான அளவு போட்டு மூடி வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு வந்து மீல் மேக்கர் குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு நல்ல சைடிஷாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.